அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்வோம். அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமையாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உன்னதமான வாழ்வை பின்பற்றின நன்மக்கள் அனைவரும் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் நம்முடைய மஹல்லா மக்கள் அனைவரும் மீதும் ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்ற முன்னால் இருந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றொன்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல இறைவன் காலமெல்லாம் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கலிமா சொல்லி மரணிக்கிற நசீவை தருவானாக. ஆரோக்கியமான வாழ்க்கை அதிகமாக தருவானாக. ஹஜ் உம்ராவை குடும்பத்தாரோடு பல முறையில் தரிசிக்கிற நசீவை நிர்பாக்கியத்தை தருவானாக. ஜுமாவின் வாயிலாக பேசுகின்ற கேட்கின்ற எல்லா விஷயங்களிலும் முடிந்தவரை அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீதி, நியாயம், நேர்மை, உண்மை இதுவெல்லாம் செத்து போய்விட்ட காலத்தில் வாழுகிறோம். நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம், அன்பு, பாசம், நேர்மை, ஒற்றுமை, சகோதரத்துவம், மனித உரிமைகள் என்று போதிக்கிற ஒரு உன்னதமான ஒரு பண்புகளை போதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் மக்களால் பயங்கரவாதம் என்றும் தீவிரவாதம் என்றும் பெயர் சொல்லப்பட்டு ஒதுக்கப்படுகிறதென்றால் அது இஸ்லாம் என்ற மார்க்கம்தான். நேர்மையும் உண்மையும் எல்லாமே கொட்டி கிடந்து மக்களுக்கு மத்தியிலே நல்ல பல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் வஞ்சிக்கப்படுகிறதென்றால் அந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எல்லா நன்மைகளும் பெற்ற இந்த மார்க்கம் காலங்கள் செல்ல செல்ல தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் பயங்கரவாதத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதாகவும் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் காலப்போக்கில் அதனை படமாக அதனை காட்சி பொருளாக ஆக்க தைரியம் பெற்றுவிட்டது. உண்மையிலேயே இந்த நாட்டில் நல்லவர்கள், நேர்மையாளர்கள் இருக்கிறார்களா என்று யோசிக்க வைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் அதனுடைய வார்த்தையிலேயே மக்களுக்கு அமைதியை தருகிறது. சலம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம் என்பது. சலம் என்றால் அமைதி, நிம்மதி என்ற அர்த்தம். நிம்மதி, அமைதி என்ற பெயரை உள்ளடக்கிய இஸ்லாம் என்ற வார்த்தையே மனிதர்களுக்கு நிம்மதி தரக்கூடியது என்பதை இந்த மார்க்கம் பெயரிலேயே காலமெல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான மன அமைதி, நிம்மதி அத்தனையும் இஸ்லாம் தருகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் சலம் என்கிற வார்த்தையிலிருந்து இஸ்லாம் என்ற வார்த்தை வந்ததாக அரபினுடைய இலக்கண பண்டிதர்கள் சொல்வார்கள். இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தால் வளர்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் தியாகத்தால் மலர்ந்த மார்க்கம். இஸ்லாம் என்றால் மனிதர்களின் உள்ளங்களை வென்ற மார்க்கம். மனிதர்களின் உள்ளங்களை வெல்லுவதென்பது தீவிரவாதத்தால் முடியுமா, பயங்கரவாதத்தால் முடியுமா? ஒரு நாட்டை அதனுடைய வளங்களை கொள்ளையடித்து அதனுடைய வளர்ச்சிகளை கெடுத்து நாசமாக்கி அங்கே இருக்கிற கட்டிடங்களை இடித்து மரங்களை வெட்டி மனிதர்களை சாய்க்கிற பண்பு அது மனிதருடைய மனங்களை வென்றெடுக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அன்பு என்ற ஒன்றை கொண்டுதான் மனிதருடைய மனங்களை வென்றெடுக்க முடியும். இஸ்லாம் காலமெல்லாம் மனிதர்களின் மனங்களை வென்றெடுத்து கொண்டே இருக்கிறது.
நீங்கள் வரலாற்றை எல்லாம் படித்து பாருங்கள். எல்லா காலத்திலும் இஸ்லாம் மனித மனங்களை வென்றெடுத்தது. மனித மனங்களை வென்றெடுவது என்பது தீவிரவாதத்தால் கிடையாது, பயங்கரவாதத்தால் கிடையாது. அதுவெல்லாம் எங்கே இருக்குமோ அங்கே நிச்சயமாக அந்த மார்க்கம் வளராது, எந்த உள்ளத்தை வென்றெடுக்காது. மதீனா முனவ்வரா வெற்றி கொள்ளப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திரு உடலை இப்போதும் தாங்கி நிற்கிற அற்புதமான புனித பூமி, முதலில் இஸ்லாத்திற்கு வெற்றி தந்த பூமி. அந்த பூமியினுடைய வெற்றியினுடைய பின்னணியிலே எடுத்து பாருங்கள். மனிதர்களின் மனங்களை பெருமானார் குணத்தால் வென்றார்கள். குணம் ஜெயித்தது, எனவே மதீனாவும் ஜெயித்தது. இப்படி எத்தனையோ பூமிகள் வரலாறு நிரம்ப இருக்கிறது. இஸ்லாம் எங்கெல்லாம் வெற்றி கொண்டதோ தீவிரவாதத்தால் வெல்லவில்லை, பயங்கரவாதத்தால் வெல்லவில்லை என்பதை இன்றைய காலத்து மக்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் நிறைய நாடுகளை அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி கொள்ள தந்தான். நிறைய நாடுகள், கிட்டத்தட்ட கொஞ்ச நிமிடத்தில் 1000 மீட்டர் கணக்கில் பூமியினுடைய பகுதிகளை வென்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ ஒவ்வொரு நாடாக வெற்றி பெற்று வருகிறார்கள். ஜெருசலம், இன்றைய பலஸ்தீன் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒவ்வொரு நாடாக வென்று கொண்டு வரும்போது அந்த பகுதியை வெல்லுவதற்காக வேண்டி ஒரு படையை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். அப்போது அந்த ஜெருசலத்தை முற்றிலும் இருந்த மக்கள் கிறிஸ்தவர்கள். அங்கே தேவாலயங்கள் நிறைய இருந்தது. கிறிஸ்தவ பண்டிர பாதிரிகள் நிறைய இருந்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாடாக போகும்போது அந்தந்த நாட்டினுடைய சில தலைவர்கள் தாங்களாகவே நாடுகளை முஸ்லிம்களுடைய குணத்தை வைத்து உமரதிகளுடைய நல்ல நடவடிக்கை எடுத்து கையிலே கொடுத்தார்கள். அப்படித்தான் அங்கே இருந்த ஜோக்டான் யூஸ் என்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரி, அவர் இந்த படை தளபதி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இந்த நாடு ஜெருசலத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன், ஆனால் ஹலீஃபா உமர் இங்கே வர சொல்லுங்கள் என்றார். ஹலீஃபா நேரடியாக வர வேண்டும், வந்தால் இந்த நாட்டை நான் கையேடு தந்து விடுகிறேன். ஹலீஃபாவுக்கு செய்தி தெரிகிறது. ஹலீஃபா புறப்பட்டு வருகிறார்கள். ஒரு வெற்றி வேங்கையாராக வருகிறார்கள். எந்த ஒரு பகட்டும் இல்லை, பெருமையும் இல்லை, எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. ஒரு சாதாரணமாக வரும்போது ஒரு ஒட்டகை ஓட்டி ஒருவரை கூட அழைத்து வருகிறார்கள். 2 பேரும் வர்றாங்க. ஒரே ஒட்டகத்தில் 2 பேரும் ஒன்னா பயணித்தால் அது அந்த ஒட்டகத்துக்கு ஆபத்து, கஷ்டத்தமா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் நானும் கொஞ்ச நேரம் நீங்க முறை மாறி ஒட்டக ஓட்டியினுடைய முறை வருகிறது. ஜெருசலமும் வருகிறது. மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஹலீஃபா உமரை. பெரிய நாட்டை ஆளக்கூடிய உமர் வருகிறார். மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக வருகிறார்கள். வந்தால் ஒட்டகையில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து எல்லோரும் ஹலீஃபா என்று வரவேற்க போனபோது, எல்லோரும் பார்க்க போனபோது அங்கே இருந்த சஹாபாக்கள் உமரை தெரிந்தவர், அவரல்ல ஹலீஃபா, இதோ உமர் தான் ஹலீஃபா, இங்கே நிற்கிறார் என்று கீழே என்று உமரை காட்டினார்கள். அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். அப்படியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜெருசலத்துக்குள்ளே வந்த போது இங்கே இருந்த ஜோக்டான் நியூஸ் என்கிற பாதிரி உமரதன் அழைத்து கொண்டு அங்கே நாட்டை எல்லாம் சுற்றி காட்டுறாரு, தேவாலயங்கள் எல்லாம் சுற்றி காட்டுறாரு. உமரதனோட எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இங்கே போன போது ஒப்பந்தம் ஏற்பட்டது. உமரதன ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த நாடு இப்போது நாங்கள் ஆள வந்து விட்டோம், நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம். வரலாற்றிலே முஆஹதத்து உமர் இப்னு கத்தாப் அஹ்ல பைத்துல் முகத்தஸ் என்றே வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்ல பைத்துல் முகத்தஸ்காரரிடத்திலே செய்த ஒப்பந்தம் ஒரு அற்புதமான ஒப்பந்தம். பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவருக்கு இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. பெரிய வீரர், பெரிய தலைவர் செஞ்ச ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அந்த பாதியத்திலே சொன்னார், நீங்கள் எப்போதும் போல இந்த நாட்டில் இருங்கள், நாங்கள் உங்களை நாடு துரத்தவில்லை, நாங்கள் வன்முறை செய்யவில்லை, அடக்க வைக்கவில்லை, எப்போதும் இருங்கள், எந்த தேவாலயத்தை நாங்கள் இடிக்க மாட்டோம், யாருடைய சொத்தையும் சூறையாட மாட்டோம், எல்லாம் இங்கே இருங்கள், நீங்கள் உங்கள் தேவாலயத்தில் வணங்குங்கள், எல்லாம் செய்யுங்கள், உங்களுடைய அங்க மதத்தினுடைய அடையாளங்கள் அனைத்தையும் எடுத்து செயல்படுத்துங்கள், உங்கள் கழுத்தில் மாட்டிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு வரி மட்டும் தந்து விடுங்கள். முருகன் செஞ்ச ஒப்பந்தம். அப்படியே ஒவ்வொரு இடமாக போய் பார்க்கும்போது ஒரு தேவாலயத்தின் முருகனாவு பள்ளிவாசல், அப்போ இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இருந்துச்சான், தூசியா குப்பையா இருந்துச்சு. அதை சுத்தம் செஞ்சு அங்கே 2 ரக்காத் தொழுகிறாங்க.
அப்படியே ஒரு தேவாலயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அசர நேரம் வந்து விட்டது. அசர நேரம் வந்த உடனே தொழுகு நேரம் டைம் ஆச்சு, வாங்க தொழுகிறான் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த பாதிரி சொல்லுகிறார், ஜோட்டானியும் சொல்லுகிறார், உமரே இப்பதான் இந்த நாட்டு ஆட்சி வந்துட்டீங்க, இங்கேயே நீங்க தொழுங்க இந்த தேவாலயத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம், வேணாம், நான் இங்கே தொழுதால் பின்னார் வரக்கூடிய சமுதாயத்தினர் யாராவது இங்கே உமர் தொழுதார் என்பதற்காக வேண்டி இந்த இடத்தை அவர் சொந்தம் கொண்டாட, உங்களுடைய இடத்தை சொந்தம் கொண்டாடுவதற்குரிய தைரியம் வந்து விடும், அதனால நான் இங்கே தொழமாற்றேன் என்று வெளியிலே வந்து வேறு இடத்துல தொழுதா இந்த வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள், தீவிரவாதி பயங்கரவாதம் என்று படம் எடுக்க சொல்லி காட்டுங்கள். எவ்வளவு பெரிய நாட்டை எல்லாம் என்றார்கள் தெரியுமா? இன்று சின்ன சின்ன சல்லித்தரமான ஒரு இடங்களுக்கெல்லாம் முஸ்லிம்கள் போட்டி போடுவதாக சொல்கிறார்கள். வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான இடங்களை கொள்ளை கொண்டது அன்பால், பாசத்தால், பிணைப்பால். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற மத வேறுபாடு இந்த இஸ்லாத்திலே கிடையாது. அவ்வளவு அற்புதமான மார்க்கம், பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, தீவிர மார்க்கம் அல்ல, மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். அன்பானவர்களே, பயங்கரவாதம்னு சொன்னா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கணும். கொலை செய்யறத விரும்பணும், ஊக்குவிக்கணும், கொலை செய்யறத மக்களுக்கு மத்தியில் பரப்பணும். இதெல்லாம் இருந்தா உண்மையிலேயே தீவிரவாதம் என்று சொல்லலாம், பயங்கரவாதம் சொல்லலாம். வன்முறைகளை கட்டவிழ்த்து விட வேண்டும். எங்க பார்த்தாலும் வன்முறையா இருக்கணும். வன்முறை செய்யக்கூடிய நபரை பார்த்து பயங்கரவாதி என்று சொல்லலாம், தீவிரவாதி என்று சொல்லலாம். கொலை செய்ய வைத்து பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்லலாம். இஸ்லாத்திலே கொலைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? கொலை என்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? திருக்குர்ஆன் சொல்லுகிறது, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்து, பூமியிலே அநியாயம் இல்லாமல், உரிமை இல்லாமல், எந்த விதமான தக்க காரணம் இல்லாமல் ஒருவரை கொலை செய்தால், மன் கத்தர நஃப்ஸன், ஒரு ஆத்மாவை, முஸ்லிம் என்று சொல்லவில்லை, மூமின் என்று சொல்லவில்லை, நஃப்ஸன் ஒரு ஆத்மா, அது எந்த ஆத்மாவை கொலை செய்தால், மன் கத்தர நாஸ ஜமீஆ, பூமி முழுவதும் எல்லாரையும் கொலை செய்ததற்கு சமம். ஒம் ஹய்யாஹா ஃபகன்னமா ஹய்யன்னாஸ் ஜமீஆ, ஒரு மனிதரை வாழ வைத்தால், ஒரே நபரை வாழ வைத்தால் பூமி இருக்கிற எல்லாத்தையும் வாழ வைத்ததுக்கு சமம் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. எங்கே கொலைக்கு ஊக்குவிக்கிறது? எத்தனையோ அற்புதமான செய்திகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். யார் கொலை செய்தால் இது தெரியவில்லை. பெருமானார் கொலை செய்தால் கொலை செய்யப்பட்டவர் நபர் அறியப்படவில்லை. நபிகளார் மிம்பர் படியில் ஏறி சொன்னாங்க, நான் இருக்கும்போது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், யார் என்று தெரியவில்லை, நான் இருக்கும் போதே மக்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பூமியில் இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மூமினை கொலை செய்தால், எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மூமினை கொலை செய்தால் எல்லாரும் மீதும் அல்லாஹ் அதாவை இறக்குவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில ஏறி சொன்ன செய்தியை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஃபைன்ன திமாக்கும் அம்வாலுக்கும் அராலக்கும், நபிகளார் சொன்ன அற்புதமான செய்திகள். ஃபைன்ன திமாக்கும் அம்வாலுக்கும் அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஷஹரிக்கும் ஹாதா வஃபி யௌமிக்கும் ஹாதா. மக்களே, உங்களுடைய இரத்தம், உங்களுடைய உயிர், உங்களுடைய உடம்பை, உங்களுடைய மானம், இதுவெல்லாம் எவ்வளவு உன்னதமானது என்றால், எவ்வளவு மகத்தானது என்றால், இதோ நான் இருக்கிறேனே. பெருமான் இந்த வார்த்தையை சொல்லும் போது கடைசி ஹஜ்ஜு, அரஃபாவுடைய நாள், கடைசி ஹஜ்ஜில பெருமானுடைய மௌத்துக்கு சமீபமாக இருந்து கடைசி நேரத்தில், அரஃபாவுடைய நேரத்தில், ஹஜ்ஜுடைய நாளில் புனித இடத்தில் இருந்து சொன்னார்கள், இதோ இந்த நாள், இந்த மாசம், இந்த இடம் எப்படி புனிதமானதோ அதே போலத்தான் ஒரு மூமினுடைய உயிர், உடைமை, மானம் கண்ணியமானது, மகத்தானது, சிறப்புக்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மதிப்பு தந்தார்கள். யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தில் மது ஹராம், இரத்தம் ஹராம், அல்லாஹ் அல்லாத பேசுல அறுக்கப்பட்ட உயிர், மாமிசம் ஹராம். இப்படி ஹராமான எல்லாமே ஒருவருக்கு உயிர் போக்குற நேரம், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, தண்ணீர் குடித்தா தான் உயிர் மீண்டெழுது வருவார். அங்கே வேற எதுவுமே இல்லை, எதையாவது ஒன்று தண்ணீர் குடிக்கணும், எதுவுமே இல்லை, தண்ணீர் இல்லை, ஹலாலான எந்த வஸ்துவும் இல்லை, மது இருக்கிறது, ஹராமான மது இருக்கிறது, ஹராமான ரத்தம் இருக்கிறது, ஹராமான அல்லாஹ் அல்லாத பேர் சொல்லப்பட்ட வஸ்துதான் இருக்கிறது என்றால், அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த ஹராமான மதுவை குடிக்கலாம், ஹலால் ஆகும் அப்போது மட்டும். ஏனென்றால் அங்கே உயிரை காப்பதுதான் முக்கியம். இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, உயிரை காப்பதற்கு ஹராமை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் உயிருக்கு எவ்வளவு மதிப்பு. மட்டுமல்லங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எத்தனை செய்திகள் தெரியுமா? நபிகளார் சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட கொலை செய்யாதீங்கன்றாங்க. லா தக்துரு அசாஃபீர பிகைரி ஹக்கிஹா, சிட்டுக்குருவிய கொலை செய்யாதீங்க. அப்படி கொலை செய்தா அல்லாஹ் அஸ்அலுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யௌமல் கியாமா மறுமையில கேட்பான், சிட்டுக்குருவிய ஏன் கொலை செஞ்சேன்னு. லா தசுப்பு தீக்க, சேவலை திட்டாதீர்கள். ஃபைன்னஹு யூகிலு லிஸ்ஸலா, உங்களை தொழுகைக்கு அதை எழுப்புகிறது. காலையில் என்ன கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு திட்டாதீங்க, தொழுகைக்கு எழுப்புகிறது என்றார்கள். லா தத்தகிது லுஹூர தவாபிக்கும் மனாபிர, உங்களுடைய கால்நடைகளுடைய முதுகுகளை நீங்கள் மிம்பர் மேடைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள். மிம்பர் மேடை போன்ற ஏறி நின்று அந்த கால்நடைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை சிரமத்தை தராதீர்கள். கால்நடைகள் சின்ன சின்ன உயிரினங்களின் மீது கூட பெருமானார் பேசியிருக்கிறார் அக்கறை கொண்டு அன்போடு. எங்கே இந்த மார்க்கத்தில் தீவிரவாதம் இருக்கிறது, பயங்கரம் இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, இப்போ ஒரு கேள்வி. அப்படின்னா போர் செஞ்சாங்களே, ஜிஹாத் செஞ்சாங்களே, போரில் உயிரை கொலை செஞ்சாங்களே, அதை வைத்து வேண்டுமானால் படங்களை தயாரிக்கலாம், மக்களுக்கு மத்தியிலே வன்முறையை சொல்லலாம், கருத்தை பரப்பலாம். உண்மையிலேயே ஜிஹாதினுடைய அர்த்தம் தீவிரவாதம் அல்ல, நாம் புரிய வேண்டும். ஜிஹாதின் அர்த்தம் உரிமைக்கான போராட்டம். தன் உரிமை, உயிரை, தன் நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட போராட்டம் தான், உரிமை குரல் தான் ஜிஹாத் என்பது நாம் வழங்க வேண்டும். அநீதிக்கு எதிராக தற்காப்பு தான் ஜிஹாத் என்பது. அந்த ஜிஹாதிலும் கூட சாதாரணமா ஒருத்தர் வெட்ட வந்தோடனே வெட்டது அல்ல இஸ்லாமிய மரபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, நீங்கள் உங்கள் விரோதிகளை சந்திக்காதீர்கள். விரோதிகளை போர்க்களத்தில் சந்திப்பதை லா தத்தமன்னவு லிகா அல் அதுவி, போர்க்களத்தில் போய் கூட எதிரியை சந்திச்சு சண்டை போடணும் நீங்க ஆசை வைக்காதீங்கன்னாங்க. அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேளுங்கள். போர்க்களத்தில் போய் உங்கள்கிட்ட சண்டை போட வந்தா சண்டை போடுங்க. பெருமான சொன்னாங்க, நீங்க எதிரியை சந்திக்கணும் நோக்கத்தில் போகாதீர்கள். உங்களால் ஒருவர் ஹிதாயத்து பெற்றால் பூமி முழுவதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு சமம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்தில் போய் சண்டை போறதை விட்டுட்டு ஹிதாயத்தை சொல்லி நேர்வழியில கூப்பிட்டு மக்களை ஹிதாயத்து கொண்டு வந்தால் பூமி முழுக்க உங்களுக்கு கிடைத்ததற்கு சமம் என்றார்கள். போர்க்களத்தில் போய் சிறுவர்களை கொலை செய்யாதீர்கள், வயோதிகர்களை கொலை செய்யாதீர்கள், பெண்களை கொலை செய்யாதீர்கள், பலகீனமானவர்களை வெட்டாதீர்கள், சண்டை போடாதீர்கள், கட்டிடங்களை இடிக்காதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள். எத்தனை செய்திகள்! எந்த அசம்பாவிதம் இல்லாமல் செய்யப்பட்டதான் இஸ்லாமிய போர். வேணும்னே வந்தார்கள், வம்பிடித்தார்கள், ஈமானுக்கு உலை வைக்கிற காரியங்கள் நடந்தது. தன் உயிரை, தன்னுடைய உடமையை பாதுகாக்கிற ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வந்தபோதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொன்னான், போர் செய்யுங்கள். அந்த போரிலும் கூட எப்படி செய்ய வேண்டுங்கிற மரபோடு செய்யப்பட்டதான் ஜிஹாத் என்பது. அதற்கு தவறாக தீவிரவாதமோ பயங்கரமோ கிடையாது. அது எங்களுக்கான உரிமை போராட்டம். இன்று போராடுகிறாரா இல்லையா? அந்த போராட்டினுடைய ஒரு சுமார் ஒரு மாடல் ரோல் தான் அதுவே தவிர ஜிஹாத் என்றால் தீவிரவாதம் அல்ல. இன்னும் ஆச்சரியமான செய்தி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சில நேரங்களில் போர் என்றால் அரபியில் ஹர்பு என்ற வார்த்தை, போர் என்று சொன்னாலே பெருமானாருக்கு பிடிக்காத, விரும்ப மாட்டார்களாம். அரபுலகத்தில் அரபிகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு போர் ஹர்ப் என்ற வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை கூப்பிடுறதுல ஒரு பெருமையா நினைச்சுக்குவாங்களாம். அரபுகள்கிட்ட போர் என்ற வார்த்தையை சொல்லி பெருமானார் சொன்னார்கள், அல்லாவுக்கு விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அல்லாவுக்கு வெறுப்பான பெயர் முர்ரா, கசப்பு என்ற அந்த வார்த்தை பொதிந்த அர்த்தம் பொதிந்த வார்த்தை. அதே மாதிரி ஹர்பு போர் என்ற வார்த்தை அர்த்தம் பொதிந்த வார்த்தை. ஹர்பு முர்ரா என்று, கசப்பு போர் என்றெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு பெயரை வைக்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர்களை வையுங்கள் என்றார்கள். பெருமானார் பெயரில் கூட அந்த அர்த்தத்தை யோசித்தார்கள், கவனித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகத்துக்கு பால் ஊட்டணும், யாராவது பொறுப்பேற்றணும், பால் கறந்து கொடுக்கணும். ஒட்டகத்திலிருந்து யார் பொறுப்பேற்றுக்கிறார்? சபையில் கேட்டாங்க. ஒருத்தர் எழுந்தார், உன் பேர் என்னண்டாங்க? ஹர்பு போர்னாரு.
ரசூல் ஸல்லல்லாஹு வேணா நீ போயிருட்டாங்க. இன்னொருத்தர் இருந்தா நான் உங்களுடைய ஒட்டகத்திற்கு பாலை கறந்து கொடுக்கிறேன், பேர் என்ன ஹர்பு, வேணா போ. இன்னொருத்தர் இருந்தா யஷ்ஈண்டார், அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்பை தந்தார்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க பெருமான எவ்வளவு தூரம் அதை யோசிச்சாங்க அப்படின்னு. அலிரதில்லான்னு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து விருப்பமா இருந்தது. அதனால அவங்க அந்த விருப்பத்தினால தன்னுடைய பிள்ளைகளுக்கு போர் என்று பெயர் வைக்கிறத விரும்பினாங்க. அபு ஹர்பு, போரின் தந்தை என்று அழைப்பது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய விருப்பம். அந்த அடிப்படையிலே தன்னுடைய முதல் மகனாருக்கு ஹர்பு என்று பெயர் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பேர்? போர் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஹசன் என்று பெயர் வைத்தார்கள். அந்த வார்த்தையை வைக்காதீங்கன்றாங்க. இரண்டாவது மகனுக்கும் அதே மாதிரி செய்த ஹர்பு என்று வைத்தார்கள். அந்த வார்த்தையை வைக்காது ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள். மூன்றாவது மகனுக்கும் ஹர்பு என்று அவங்களுடைய விருப்பம், அது தீவிரவாதத்திற்கு அல்ல, வன்முறைக்காக அல்ல, யதார்த்தமாக விரும்பினார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது பிள்ளைக்கு முஹ்சின் என்று பெயரை மாற்றினார்கள். என்றால் வார்த்தையில் கூட பயங்கரவாதம், தீவிரவாதம், வன்முறை இருக்கக்கூடாது என்று இந்த பெருமானார் இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டி சொன்னார்கள். என்றால் எங்கெங்க இந்த இஸ்லாத்தில் தீவிரவாதம் இருக்கிறது? அன்பானவர்களே, ஒன்று தெரியுமா? இஸ்லாம் என்பது மகத்தான மார்க்கம், உலகம் எல்லாம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான மார்க்கம், எல்லா மக்களுக்கு வழிகாட்டியான மார்க்கம். நாம் உண்மையிலேயே நினைத்தால் இஸ்லாத்துக்கு மக்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் செய்யலாம், செய்ய உரிமை உண்டு. இருந்தாலும் அல்லாஹ் கட்டளையிட்டான். உண்மையான மதம், உண்மையான மார்க்கம், இது சத்தியமான மார்க்கம். ஷிர்கில் இருக்கிறார்களே, இணை வைப்பில் இருக்கிறார் என்று கவலைப்பட்டு நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே வன்முறையை ஊண்டி வன்முறையை செயல்படுத்தி விடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லிவிட்டான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே வற்புறுத்தல் கிடையாது. யாரும் வற்புறுத்தி இஸ்லாத்து கொண்டு வராதீங்க. நீங்கள் ஒரு காலம் வந்துவிட்டு சில பேர் இஸ்லாத்தில் பற்றாக இருந்து வன்முறையை கிளப்பும் வண்ணமாக போய் யதார்த்தமாக இங்க மார்க்கத்துக்கு வாங்க என்று வலுக்கட்டாயமாக இழுத்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே லா இக்ராஹ ஃபித்தீன், இது சத்திய மார்க்கம், இது உண்மை மார்க்கம், இது அன்பு மார்க்கம், இது அமைதி மார்க்கம், இது சமாதான மார்க்கம் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கு யாரையும் வற்புறுத்த கூடாது என்ற கட்டளையை அல்லாஹ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான். அன்பானவர்களே, அப்படி என்றால் எங்கே தீவிரவாதம் இருக்கிறது? ஒரு காலம் அப்படி இருந்தால் ஃபிரௌன் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். ஏனென்றால் கடைசி நேரத்தில் அவன் மூழ்கடிக்கும் போது களிமா சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடாது என்று வாயை மண்ணை போட்டு அடைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீ இக்கட்டான சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாய், உயிர் போகும்போது இஸ்லாத்துக்கு வருகிறாய், அது தேவை அல்ல. நீனா விரும்பி ஆசைப்பட்டு இஸ்லாத்துக்கு வரணும், அந்த சந்தர்ப்பம் எல்லாம் முடிஞ்சு உயிர் போறதுனால வருகிறாய், நீ களிமா சொல்லக்கூடாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தார்கள். என்றால் அன்பானவர்களே, அப்படியெல்லாம் இருந்தால் தீவிரவாதம், பயங்கரவாதம் என்றால் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்கும். ஏனென்றால் இந்த காலத்திலும் கூட எந்த விதமான ஒரு பெரிய பரப்பலும் பெரிய விதமான ஒரு வன்முறை இல்லாமலும் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. உண்மையிலேயே அன்பை கொண்டு மலேசியா போன்ற பெருபெரு நகரங்களில் எந்த நாட்டினர்களும் அங்கே போய் இஸ்லாத்தை பரப்பவில்லை, பெரிய அளவிலே இஸ்லாமியர்கள் போய் பரப்பவில்லை. பெரிய இஸ்லாமிய மார்க்கவாதிகள் சொல்லாத போதெல்லாம் எத்தனையோ நாடுகள் இன்றைக்கும் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். என்றால் எந்த வற்புறுத்தலோ, எந்த பயங்கரவாதமோ, எந்த தீவிரவாதமோ இல்லை என்பதை முதலிலே நாம் உணர வேண்டும். அதையெல்லாம் கங்கடம் வைத்துக் கொண்டு யாரெல்லாம் இஸ்லாத்தின் மீது வன்முறையான ஒரு சொல்லை பாய்ச்சுகிறார்களோ அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன் ஒரு உன்னதமான இஸ்லாத்தின்படி வாழ்ந்து அதை பிறருக்கும் எடுத்து சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் இதை விதைப்பானாக. ஆமீன். சுன்னத்துனா தொழுது